Good morning students. Today we are going to see about our new topic, chapter 7, working with the open office calc. Open office calc அப்படிங்கிறது nothing but a spreadsheet. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் தான் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் எனக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம என்னோட வேர்ட்லேயும் செய்யணுமோ அது எல்லா ப்ராசஸுமே இதில் பண்ணலாம். இன் அடிஷன் என்ன பண்ணலான்னா, என்னோடய டேபுலேஷன் ஃபார்மேட்டில் எனக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் எனக்கு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஓப்பன் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து வேர்டில் நம்ம என்ன பண்ணுவோம், டேபுலேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டு ரோ காலம்ஸ் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும். பட் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. என்னாகும், டிஃபால்ட்டாக எனக்கு ரோ அண்ட் காலம் வந்திருக்கும். இந்த ரோ அண்ட் காலம் வந்து அந்த பாக்ஸ் வந்து நம்ம செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு அந்த பேஜ் வந்து அப்படி தான் ஓப்பன் ஆக இருக்கும். ஸோ இதனால் எனக்கு அந்த ஸ்ப்ரெட்ஷீட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக. ஓகேவா? So, introduction to spreadsheet. Spreadsheet is a very useful office automation tool to organize, analyze and store data in tabular form. So, tabulation formல அனலைஸ் பண்ணுறதுக்கோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த ஸ்ப்ரெட்ஷீட். ஸ்ப்ரெட்ஷீட் வாஸ் டெவலப்ட் அண்ட் கம்ப்யூட்டரைஸ்டு ஈக்குவலண்ட் டு பேப்பர் பேஸ்டு அக்கௌண்டிங் ஒர்க் ஷீட். ஸோ நான் டேட்டா பேஸ் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன், எனக்கு அக்கௌண்ட் பேஸ்டாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு ஸ்கூலிங் பசங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டாஃபோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படி வந்து நான் அமௌண்ட் சேல்ரி வந்து எப்படி க்ரெடிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா பர்பஸுக்குமே எனக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கேல்குலேட் பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு ரோ நான் கால்குலேட் பண்ணால் போதும். ஓவராலாக அந்த எத்தனை டேபிள் வேணால் நான் என்ன பண்ணலாம், ரோஸ்க்கு வேணால் நான் கேல்குலேஷன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நான் என்ன பண்ணணும், அந்த ட்ராப் டவுன் பண்ணிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் எப்படி வேர்டு வந்து ஒர்க் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டும் ஒரு தடவை உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ spreadsheet users can adjust any of the stored values and can observe the effect on the calculated values. ஸோ calculated வேல்யூவை ஈஸியாக நான் என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணுறேன். கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரோ காலமோட என்ன நேம் அப்படி நான் என்ட்ரி பண்ணுறேன்னா போதும், எனக்கு அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு என்ன கால்குலேட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே சம்ஸ் எல்லா கேல்குலேஷன்ஸுமே இருக்கும். நம்ம எப்படி கால்குலேட்டரில் யூஸ் பண்ணுறோமோ அதோட இன்னும் அட்வான்ஸ்டாக லாகு, கேல்குலேஷன்ஸு, ஸ்கொயரு, ஸோ எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும் என்னால் பண்ண முடியும். This is called what if analyze. Modern spreadsheets can have multiple interacting sheets can display data either text or numerals or in graphical form. ஸோ நான் இப்போ கேல்குலேட் பண்ணதை நான் வந்து டேட்டா டெக்ஸ்ட்டு மூலியமாக பண்ணலாம், நம்பர்ஸாகவும் வச்சுக்கலாம். அண்ட் தென் கிராஃபிக்கல் ஃபார்மேட்னா இப்போ நீங்கள் வந்து மேட்ச் பார்ப்பீங்க இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் ஏதோ மேட்ச் பண்ணிகிட்ருக்கு, மேட்ச் பார்ப்பீங்க. மேட்ச் பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்கோர் ரன்னிங் ரேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அவங்க ரன் ரேட் எப்படி போகணுது அப்படின்னு கிராஃப் மாடல் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கிராஃப் மாடல் வந்து எனக்கு என்ன ஆகுனா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவன் அப்போ தான் வந்து பேட்டிங் வந்து லைவாக போயிட்டுருக்கும், மேட்ச் வந்து லைவாக போயிட்டுருக்கும். அட் ப்ரெசண்ட் எனக்கு என்ன ஆகும், அந்த கிராஃப்ஸ் வந்து அப்டேஷனில் கொடுப்பாங்க. ரீசன் என்னென்னா, எனக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட் தான். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வேல்யூவில் நான் என்ட்ரி பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, அந்த மேப் வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? புரியுது? அதே மாதிரி நம்ம இப்போ வந்து வானிலை அறிக்கை இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ என்ன மாதிரியான, ஸோ அது வந்து இந்த மேப்லேயே சார்ட்லேயே நிறைய இருக்குது. பை சார்ட்டு, பார் சார்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ட் டைப்ஸ் இருக்குது. நான் எனக்கு என்னோடய ப்ரோக்ராமுக்கு என்ன மாதிரி சார்ட்ஸ் நீடடோ அந்த மாதிரி கிராஃபிக்கல் அனலைஸ் நாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எவாலுவேஷன் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்டோட எவாலுவேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, யார் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, டேனியல் பிரிக்லின் அண்ட் பாம் ஃப்ராக்ஸ்டான் developed the first spreadsheets called VisiCalc. ஸோ VisiCalc அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க டேனியல் இன் 1979 ஃபார் ஆப்பிள் 2 அப்படின்ற ஒரு நிறுவனத்தில். இன் 1982 லோட்டஸ் கார்பரேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ்டு லோட்டஸ் 1, 2, 3.
Lotus 123 was the first to introduce the cell names and macros. Cell அப்படின்னா என்னென்னா ரோ அண்ட் காலம் merge ஆகிற பிளேஸ் தான் நம்ம செல்னு சொல்லுவோம். ஒரு பாக்ஸாக கிடைக்கும் இல்லையா, ஒரு ரோ அண்ட் காலம் நம்ம வந்து டெவலப் ஆகும்போது எனக்கு ஒரு பாக்ஸ் வந்து கிடைக்கும். அந்த இடம் அந்த பிளேஸ் தான் நான் செல் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. In 1987, Microsoft Corporation introduced Excel. Excel implemented a graphical user interface, GUI concept. அதாவது அதோட ஐகான். இப்போ கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு நமக்கு அந்த கட்னா சிசர் மாதிரியும், காப்பினா ஒரு சின்ன அட்டை இருக்கு இல்லையா, அது மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வர்றது வந்து கை கான்செப்ட் நமக்கு தெரியும். ஃபைல் சேவ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, இதுக்கெல்லாமே தெரியும் இல்லை, நம்ம ப்ராசஸரில் படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி தான் இந்த கை கான்செப்டை யார் கொண்டு வந்தாங்கன்னா எக்ஸலில் தான் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் எபிலிட்டி டு பாயிண்ட் அண்ட் கிளிக் யூஸிங் த மவுஸ். ஸோ நான் மவுஸ் யூஸ் பண்ணிட்டு நான் கீபோர்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கை கான்செப்ட் வேணால் நான் மவுஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா என்னால் ஒர்க் பண்ண முடியும். There are loads of other spreadsheets applications. Microsoft Excel continues to be most popular spreadsheet software. ஸோ இதில் வந்து ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த லோட்டஸ், விசிகால்க், இதில் எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது கை கான்செப்டோடு இருக்கிறதுனால எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. OpenOffice Calc is a popular open source spreadsheet applications maintained by Apache Foundation. ஸோ இதே மாதிரி இந்த ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரியே இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் ப்ராசஸர்ஸ் மாதிரி இங்கே ஆஃபீஸ் கால்க்கு வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது. அது யார் டெவலப் பண்ணாங்க, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அப்பாச்சி ஃபவுண்டேஷன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார் ஆஃபீஸ் கால்க் வாஸ் த பேரண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ ஸ்டார் ஆஃபீஸோட இப்போ நம்ம ஸ்டார் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் அதில் உள்ளதான் என்னது வேர்ட் ப்ராசஸர், ஓப்பன் ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ ஸ்டார் ஆஃபீஸ் தான் பேரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Calc which was developed by German company namely Star Divisions in 1985. ஸோ 1985 எனக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா ஜெர்மன் கம்பெனி. ஸோ இதான் எவாலுவேஷன். ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டோட எவாலுவேஷன் எப்படின்னா அப்பாச்சின் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க விசிகால்க்கு. அதுக்கப்புறம் லோட்டஸ் 123 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கை கான்செப்ட் யூஸ் பண்ணி கொண்டு வந்தது யாருன்னா மைக்ரோசாஃப்ட்டு. அதை தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே சேம் எல்லா அட்வான்டேஜஸோடு இருக்கிறது யார் அப்படின்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கோட பேரண்ட் யாருன்னா ஸ்டார் ஆஃபீஸ். ஓகேவா. ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஸோ எப்படி நான் வந்து ஒர்க் பண்ணுறது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கோட அப்படின்னா, Calc is a spreadsheet component of OpenOffice. You can enter any kind of data in a spreadsheet and then manipulate this data to produce certain results. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரியே தான் என்னோட ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கும் நம்ம எந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரி பண்ணினா மேனிப்புலேட் பண்ணி எனக்கு என்ன ஆகும்னா ஒரு சர்டன் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மேனிப்புலேட்னா அப்டேஷன்ஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மேனிப்புலேஷன் அப்டேஷன் என்னது, இன்செர்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே இதோட ஜாப் தான். You can enter data and then use Calc in whatever manner by changing some of the data and observing the results without having retyped the entire spreadsheet. ஸோ நம்ம எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் என்ன பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், கொடுக்கும். ஸோ நான் என்ன டைப் பண்ணுறனோ, என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ அதை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ப்ராசஸிங்காக பண்ணுவேன். அதாவது இப்போ வந்து ஒரு அடிஷன் ஒரு எல்லாரோட 2 நேம், இப்போ ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸோட நேமை என்ட்ரி பண்ணிட்டு 5 மார்க்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸ் இருக்கும்போது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், அப்போ 5 சப்ஜெக்ட் இருக்கும்போது 5 சப்ஜெக்ட்ஸோட வேல்யூ என்ட்ரி பண்ணிடுறேன். ஒவ்வொரு வேல்யூ என்ட்ரி பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான். இப்போ அபிநயாஸ்ரீன்னு ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு ஒரு அபிநயாஸ்ரீக்கு மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், கேல்குலேட் சம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் போய் கேல்குலேஷன்ஸ் பார்ட்டில் சம்மில் என்ன ரோவோ அந்த காலமோட நேம் கொடுத்துருணும். இப்போ C1, C2, C3 எப்படி இருக்கு இல்லையா. இப்போ C1, C2, C3, C4, C5 அப்படின்னு கொடுக்கும்போது அந்த 5 காலமோட நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த 5 காலமுக்கான நேம் ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன். மீதி எல்லாமே நான் ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாருக்குமே என்ன ஆகும், அந்த கேல்குலேஷன்ஸ் முடிஞ்சிடும் ஈஸியாக, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். நான் இதுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல கரெக்டாக. ஆனால் பட் எனக்கு ஒன்று ஜாப் வந்து என்ன ஆகும்னா
குயிக்காக கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கு தான் எனக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது என்னோடய ஸ்ப்ரெட்ஷீட்டில் அப்படின்னா, கனெக்டிங் வித் எக்ஸல். ஸோ எபிலிட்டி டு ஓப்பன், எடிட் அண்ட் சேவ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஸோ நான் ஒர்க் பண்ணுறதுனால, எக்ஸலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை என்ன பண்ண ஓப்பன் பண்ண முடியும், ஆல்ரெடி இருக்கிறத ப்ரீடிஃபைண்டாக இருக்கிறத ஓப்பன் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். ஓகேவா, எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே என்னால் எக்ஸலில் பண்ண முடியுது இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில். ஆட்டோ சம் அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆட் பண்ணணும், மோர் தென் ஒன் வேல்யூ ஆட் பண்ணும்போது ஆட் சம் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன்ஸ் பார்ட்டுனால உங்களுக்கு ஹெல்ப் யூ டு ஆட் த கண்டென்ட் ஆஃப் த கிளஸ்டர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் செல்ஸ். ஸோ நான் கொடுக்குற மோர் தென் ஒன் செல்ஸ் என்ன பண்ணுது, எனக்கு ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. லிஸ்ட் ஆட்டோஃபில் automatically extend cell formatting when a new item is added on the end of the result. ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் இப்போ வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். இப்போ ஹிந்தின்னு ஒரு நான் சப்ஜெக்ட் ஆட் பண்ணும்போது லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த காலம் வந்து ஹிந்தின்னு ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஹிந்திங்கிறது என்ன ஆட்டோமேட்டிக்காகவே நான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அந்த காலம் நேம் மட்டும் கொடுத்துட்டேன், அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு என்ன ஆகணும், எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அதான் லிஸ்ட் ஆஃப் ஆட்டோஃபில். ஆட்டோஃபில் அப்படிங்கும்போது allow you to quickly fill cells with repetitive or sequential data such as a canonical data or numbers and repeated text. Autofill can also be used to copy functions. You can also alter text and numbers with the future. ஸோ என்ன பண்ண முடியும், இந்த இதில் ஒர்க் பண்ணுற போது என்னால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். இதுதான் சொல்கிறாங்க, ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணாலும் அதையும் சேர்த்து என்னால் கால்குலேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணுறதுக்கும் என்னால் முடியும். சார்ட் helps you to in presenting a graphical representations of your data in the form of pie, bar, line charts and more. ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸை நான் டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு நான் அதை வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேட்டாக கொடுக்குறதுக்கும் இது எனக்கு யூஸ் ஆகுது. Function which can be used to create formula to perform complex calculations on data. ஸோ இது வந்து நார்மல் அடிஷன்ஸ் அப்படிங்கும்போது ஒன்றும் கிடையாது, ஆட்டோசம் கொடுத்துக்கலாம். பட் இது காம்ப்ளெக்ஸான ஸ்கொயரு, ஏரியா, ரெக்டாங்கிள், இது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான வேல்யூஸ் கண்டுபிடிக்கும்போது ஃபங்க்ஷன்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் மெனுவில் போய் நான் என்ன பண்ணலான்னா ஒர்க் பண்ண முடியும். டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன மாதிரினா, ஒரு டேட்டா வேல்யூஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது. ஃபில்டர்னால் நம்ம A to Z, Z to A இல்லை வந்து நம்பர்ஸ்னால் 1 to 5 ஸோ இந்த மாதிரி அந்த ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் வேணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக நான் என்ட்ரி பண்ணேன்னா எனக்கு ஃபில்டர் பண்ணி வேல்யூஸை கொடுக்கும். இது வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு. அண்ட் தென் எப்படி ஒரு நியூ ஒர்க் ஷீட்டை நான் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஹவு டு க்ரியேட் எ நியூ ஒர்க் ஷீட் அதான் பார்க்க போகிறோம். எ நியூ ஸ்ப்ரெட்ஷீட் கேன் பி க்ரியேட்டட் த்ரூ வேரியஸ் மெத்தட்ஸ். ஸோ நிறைய மெத்தட்ஸில் நான் பண்ணலாம். என்னென்னா த்ரூ என்னோடய கீபோர்ட் மூலிமா ஸ்டார்ட் ப்ரோக்ராமில் கொடுத்து ஆல் ப்ரோக்ராம்ஸில் ஓப்பன் ஆஃபீஸ் கால் அப்படின்னு எனக்கு ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். ஃப்ரம் ஸ்டார் சென்டரில் வெல்கம் ஸ்க்ரீன் கொடுக்கும்போது டபுள் கிளிக்கு, அதாவது டெஸ்க்டாப்பில் எனக்கு வெல்கம் ஸ்க்ரீன், அதாவது டெஸ்க்டாப் சொல்கிறது, இதில் ஓப்பன் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். அதை நான் டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ஓப்பன் ஆஃபீஸ் ப்ராசஸர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு, ப்ரெசன்டேஷன்ஸ், இது மாதிரி நிறைய எனக்கு விசிபிள் ஆகும். இதில் எனக்கு என்ன தேவை, நான் இதில் எந்த இதில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்து நான் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலாம். இது வந்து அனதர் மெத்தட். ஓகேவா. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன, நான் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபைலில் நியூ போய் ஒர்க் பண்ணுறது. ஸோ மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஓகேவா. கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே அந்த பிக்சரில் ஓப்பன் ஆஃபீஸ் 4ன்னு இருக்கும், அதில் மேலே டெக்ஸ்ட் ஃபார்மெட்டு, ஸ்ப்ரெட்ஷீட்டு, ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா. இது எனக்கு தேவை என்னதுன்னா ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் நான் டபுள் கிளிக் பண்ணிட்டேன்னா நான் ஓப்பன் ஆஃபீஸ் கால்குள்ளே போயிடுவேன். ஸோ எனக்கு இப்படி ஓப்பன் ஆஃபீஸ் கால்குள்ளே போனோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். மேலே என்னது இருக்குது, டைட்டில் பாரில் நேம் ஸ்டோர் பண்ணி, என்ன நேம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் அந்த நேம் வந்து எனக்கு விசிபிள் ஆகும். ரைட் கார்னரில் எனக்கு என்ன இருக்குன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், மினிமைஸ் பண்ணுறதா மேக்ஸிமைஸ் பண்ணுறதா அண்ட் தென் க்ளோஸ் பண்ணுறதா, என்னோடய பேஜை மினிமைஸ் பண்ணணுமா மேக்ஸிமைஸ் பண்ணணுமா அண்ட் தென் க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்றது கண்ட்ரோல் பட்டன் இருக்குது.
அண்ட் தென் மெனு பார்னால் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஸோ இது எல்லாமே என்னது மெனூஸு. இந்த நம்பர் 4 டூல் பார்ஸ் என்னென்ன ஒரு இப்போ கை கான்செப்டில் கொடுக்குறோம் இல்லையா, கட், காப்பி, பேஸ்ட் அண்ட் தென் ஓப்பன், சேவ், க்ளோஸ், இதுக்கெல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா கை கான்செப்டில் இருக்குது, GUI ஃபார்மேட்டில் இருக்குது, ஐகான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் டூல் பார்ஸ் வந்து நம்ம விசுவலைஸ் பண்ணுறாங்க. நேம் பாக்ஸ் ஒரு அட்ரஸ் பாக்ஸ், நேம் பாக்ஸ் இப்போ நம்மளோட இந்த எக்ஸலில் ஸ்ப்ரெட்ஷீட்டில் எனக்கு இந்த நேம் பாக்ஸ் இருக்கும், என்ன அட்ரஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றதுக்கு எனக்கு அது விசிபிளாக கொடுத்துரும். குவிக் ஃபங்க்ஷன் விசார்டு. இப்போ குவிக் ஃபங்க்ஷன்னால் என்னப்பா நம்ம சொன்னோம், ஏதாவது ஒரு ப்ராசஸ் இல்லையா, அதாவது ஒரு அடிஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷன் அண்ட் தென் ஸ்கொயர் ரூட்டு, லாகு, இந்த மாதிரி அரித்மெட்டிக்கல் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து f(x) அண்ட் x அப்படிங்கிற சமேஷன் இருக்கும், அது வந்து அந்த இடத்துல எனக்கு என்னோடய ஃபார்முலாஸ் வந்து விசிபிளைஸ்ட் ஆகும். அதான் குவிக் ஃபங்க்ஷன் விசார்ட். நான் என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் விசிபிளைஸ்டு பண்ணி பார்க்க முடியும். ஃபார்முலா பார் இன்புட் லைன். ஃபார்முலா பார்னால் நான் இந்த 7th நான் இது வந்து என்ன ஃபார்முலாஸ் வந்து இருக்க போகுது அப்படின்ற விசிபிளைஸ் பண்ணுற பிளேஸ். நான் டைப் பண்ண எனக்கு என்ன ஆகும், இப்போ வந்து காலம் நேம் C1 + D1 அண்ட் தென் E1 இப்படியே எனக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு காலமாக ஆட் பண்ணிகிட்டே போகிறது இல்லையா. ஸோ அது வந்து ஃபார்முலா பார். ஃபார்மேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார்மேட்டிங்னால் நம்ம ஒரு போல்ட் பண்ணுறதா, ஓகேவா, போல்டா, அண்டர்லைனா, தென் சென்ட்ரலைஸ் பண்ணணுமா, கார்னர் பண்ணணுமா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டிங், ஓகேவா, அதுதான் அந்த இது. அண்ட் தென் ஜூம். ஸோ நான் பண்ணுற ப்ராசஸை ஜூம் பண்ணி பார்க்குற பிளேசஸ் தான் இந்த 9th ஒன். அண்ட் தென் 10th இஸ் ஸ்க்ரோல் பார். அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் பார். ஸ்டேட்டஸ் பார். ஸோ நான் என்ன பேஜில் இருக்கேன், அண்ட் தென் என்ன ஷீட்ஸ், இதில் வந்து நிறைய ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணுறது தான் இருக்கும், ஓகேவா. நான் என்ன பேஜ்னா ஃபஸ்ட்டு ஷீட்டா, செகண்ட் ஷீட்டா, தேர்டா அப்படின்னு இருக்கிறது தான் இது, ஓகேவா. ஸோ இதுதான் அவங்க வந்து கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம ப்ராசஸில் படிச்சிருக்கோம். இதே தான் ஒரு கான்செப்ட் தான் ஒரு வெப் பேஜ், அது ஒரு டிஃபால்ட் பேஜ் அப்படிங்கும்போது என்னென்ன இருக்கும், டைட்டில் பார், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், மெனு பார், ஓகேவா, அந்த டூல் பார், ஃபார்மேட்டிங், இதெல்லாமே இருக்கிறது தான் நம்மளோட பேஜ். இதுதான் அவங்க தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பேஜ் பாருங்கள், ரோ அண்ட் காலம் இருக்குது இல்லையா, ரோ அண்ட் காலம். ஸோ இந்த பிளேஸ், இந்த 4 இடம் இருக்கு இல்லையா, இந்த ரோ, இந்த ரெண்டுமே மர்ஜ் ஆகிற இந்த பிளேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செல் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த ரோ அண்ட் காலம் வந்து மீட் பண்ணுற பிளேஸ் நம்ம என்ன சொல்கிறோம், செல்ஸ். செல் பாயிண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. காலம் ஹெட்டிங், ரோ நம்பர்ஸ். காலம் ஹெட்டிங்னா இது என்னென்ன, எத்தனை காலம்ஸ் இருக்கும்னா அங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொண்டு ரோ அண்ட் காலம் செல்ஸ் அண்ட் செல் பாயிண்டர். பிலோ த ஃபார்முலா பார் contain the worksheet of work or area which consists of grid cells. The worksheet has a number of rows and columns where each column is labeled as a ABC. ஏபிசி எதுக்கு வந்து அப் டு இசட் வரைக்கும் இருக்கும். மறுபடியும் எனக்கு என்ன ஆகும், ஏஏ, ஏபி, ஏசி அப் டு இசட் வரைக்கும் நமக்கு போகும். ஸோ அதே மாதிரி பிஏ, பிபி, பிசி. ஸோ இது மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா என்னோடய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இது காலம் ரோ, காலம் வேல்யூஸ். ரோ வேல்யூஸ் வந்து 1 2 3 4 5 6 அப்படின்னு எனக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ OpenOffice Calc versions 4.1.5 contain 1024 columns. 1024 காலம்ஸ் வந்து எனக்கு இருக்குது. அண்ட் தென் 10,48,576 ரோஸ் இருக்குது. எத்தனை ரோஸ் இருக்குது, இது மேபி ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1024 காலம்ஸ் அண்ட் 10,48,576 ரோஸ் வந்து இருக்குது. ஸோ காலம் ஹெட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் என் வித் AMJ, ஓகேவா. ஸோ எக்ஸல் வந்து 2016 இருக்குது. தேர் ஆர் 16,384 காலம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு எந்த இதுவும் இந்த பார்ட் தான் நமக்கு தேவைப்படுது, ஓகேவா. ஸோ அப் அண்ட் டவுன் ஒரு ஷீட் நான் மூவ் பண்ணுறதுக்கு
ஃபார்வர்ட் பேக்வர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டன்ஸ். ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 ஷீட் 4 அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிறதுக்காக இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ் பாரில் தான் இந்த ஷீட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஸ்டேட்டஸ் பாரில் ஷீட் கவுண்ட், எத்தனை ஷீட் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் எந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ 5 காலம்ஸ் 5 ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 ஷீட்ஸில் நான் இப்போ 3rd ஷீட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். 5ல் 3 3rd வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, அதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே த கரண்ட் சீரியல் நம்பர் ஆஃப் த ஷீட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் அவைலபிள். ஸோ டோட்டலாக ஒர்க் பண்ணுறது ஷீட்ஸ் எத்தனை, அதில் எனக்கு என்னோட கரண்ட் என்ன ஸ்டேட்டஸ் என்னன்றதை காமிக்கும். ஓகே. பேஜ் ஸ்டைல். Display the page style of the current sheet. To make change, just double click on the default and it will show you the page style and dialog box, which is used to change the margin, orientation, paper size, inserting header, footer, border, style, etc. ஸோ பேஜ் ஸ்டைல் அப்படிங்கிற நம்ம பேஜ் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பேஜ் ஸ்டைலில் போய் நான் A4 ஷீட்டில் ஒர்க் பண்ண போகிறேன்னா A3 ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோடய ஓரியன்டேஷன்ஸ் என்னது, போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஹெட்ரு ஃபுட்ரு தேவைப்படுமா, அதெல்லாமே கொடுக்கறது தான் இந்த பேஜ் ஸ்டைலோட ஒர்க்கு. ஸோ செலெக்ஷன் மோட் will display the selection mode of the current sheet. There are the 3 modes available in the select the cells of the worksheet. ஸோ 3 மோட் இருக்குது. என்னென்ன மோட்மா, ஸ்டாண்டர்ட், எக்ஸ்டெண்டட், ஆட். ஸ்டாண்டர்ட், எக்ஸ்டெண்டட், ஆட். ஸோ இந்த மோடு இருக்குது. நமக்கு இந்த 3 மோடில் எனக்கு என்ன மோடோ அவைலபிளோ தேவைப்பட்ட ஒர்க் பண்ணலாம். அன்சேவ்டு சேஞ்சஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும் நீ அன்சேவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இன்னும் சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளேஸ்ட் ஆகும். அதை பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் சேவ் பண்ணாமல் இருக்கும் அந்த பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் இண்டிகேட் த சேஞ்ச் ஆஃப் மேட் இன் த ஒர்க் ஷீட் பட் யூ நாட் இட்ஸ் சேவ்டு. இஃப் யூ ஹாவ் சேவ்ட் யுவர் சேஞ்சஸ் இட் வில் பி டிஸப்பியர். ஸோ இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னும் சேவ் ஆகலை அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா சேவ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாஸில் பார்த்தது என்னென்னா ஒரு ஒர்க் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதை வேல்யூஷன் ஆஃப் ஒர்க் ஷீட் என்ன, அதில் ஒரு ஒர்க் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரியான பேஜஸில் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம படித்தோம். ஸோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.